பிரைஸ் லார்ட். செய்திக்கு முன்பதாக ஒரு சிறிய சாட்சியை உங்கள் மத்தியில் பங்கிடும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிரதரின்லோ, அதாவது தீபாவுடைய சிஸ்டருடைய கணவர், என்னுடைய சகலை, அவர் கர்த்தருடைய சந்நிதியில் போய் சேர்ந்தார். கடந்த சனிக்கிழமை தான் ஆராதனையில் நடந்தது. அந்த நேரத்தில் உங்களுடைய எல்லாருடைய ஆறுதலான செய்திகளுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அன்பையும் ஆறுதலையும் எனக்கு தரும்படியாக உங்களை ஒவ்வொருவரையும் நல்ல ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக எங்களோடு கூட இணைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை மிகவும் சுருக்கமாகத்தான் அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அது பேசுகிற வார்த்தை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆழமுள்ளதாகவும் ஆலோசனை தருகிற வார்த்தையை தான் அவர் பேசுவார். இரண்டாவது, அவர் ஒரு விசுவாசத்தின் நல்ல ஒரு மனிதனாக திகழ்ந்து வந்தார். அந்த கடந்த ஒரு வருட காலம் அவர் மிகவும் அதிகமாய் கர்த்தரோடு கூட நெருங்கி சேர்ந்து அநேகருக்கு ஆறுதல் அளிக்கிற விதமாக செயல்படவும் ஜெபிக்கவும் எல்லாமே செய்தார். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்த நல்ல ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் ஒரு முறை ஃபோன் செய்து சொன்னார்கள். அவர் வீட்டில் நாங்கள் கூப்பிடுறது ஷிபுன்னு கூப்பிடுவோம். அவருடைய உண்மையான பேர் மேத்யூ. அப்போ அவர் சொன்னார், ஷிபு, உங்களை பார்க்குறதுக்கு என்னால் முடியல, காலெல்லாம் வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னாரா, எங்கள் பாஸ்டர், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாராம். அடுத்த நாள் காலையில் தூங்கி அடிக்கும்போது வலி இல்லை, ஒன்றும் இல்லை, வீக்கமெல்லாம் போயிடுச்சான். யோசிச்சு பாருங்கள். அது நாங்கள்லாம் அவருக்கு சுகமாகணும், சௌக்கியமாக நாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் வழியாக அநேகருக்கு சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார் தேவன். அதோடு கூட அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் இஸ் அ மேன் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ். அவர் அதிக பலனை கொடுக்கிற நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். அவருடைய மூத்த மகள் யூகே தேசத்தில் டாக்டராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது மகன் இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கிறார். நல்ல விதமாக குடும்பமும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்திருந்தார். இதன் மத்தியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய சரீர பிரகாரமான சுகத்திற்காக, சௌக்கியத்திற்காக, விடுதலைக்காக ஜெபித்தோம். உண்மைதான், அதில் அநேக நன்மைகள் இருந்தது. இல்லைனா அவர் தேவனுடைய சந்நிதியில் போக வேண்டியது. ஆனால் இவ்வளவு வருட காலம் அவர் நடத்தி வந்ததன் காரணம் ஒரே ஒரு காரணம்தான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் முழுவதும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஆத்துமா நஷ்டமானால் ஒரு பலனும் இல்லை என்ற சொன்ன அந்த ஒரே ஒரு வசனத்தின் அடிப்படையில் அவர் மிகவும் தேவனோடு கூட நெருங்கி சேரும்படியாக இந்த ஒரு வருட காலம் கர்த்தர் அற்புதமாய் அவரை மறுரூபப்படுத்தினார். அநேகர் வழியாக அநேக பாஸ்டரையா ஜெபம் பண்ணியிருக்காங்க. அநேக பாஸ்டர்ஸ், அநேக சகோதரிகள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. விசேஷமாக இந்த நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டிய ஒரு நபர்னா என்னுடைய அருமையான மனைவி. அவள் கூடவே இருந்து அவர்களுக்கு போதுமான ஆறுதலை சொல்ல, தேவனுடைய வசனத்தை சொல்லி அவர்களை பலப்படுத்த, அந்த கடைசி நிமிடம் வரை கூடவே இருந்த ஐசியூலெல்லாம் இருந்து எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் அந்த அருமையான மகளை திடப்படுத்தினார். வல்லமையாய் அபிஷேகத்தோடு கூட உபயோகித்தார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சந்நிதியில் போய் சேர்ந்தார் என்று எங்களுக்கு ஒரு திட நிச்சயம் இருக்கிறது. அதுபோல் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி, என்ன உபதிரவமாக இருந்தாலும் சரி, என்ன நெருக்கமாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு போதும். தேவனுடைய பிரச்சனை நம்மோடு கூட இருந்தால் போதும். தேவனுடைய சகாயம் நமக்கு இருந்தால் போதும். அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல என்று சொல்லி நாம் வருத்தப்படவோ, சஞ்சலப்படவோ, வேதனைப்படவோ, சந்தேகப்படவோ செய்யாமல் அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நாம ஆசீர்வதிப்பார். எல்லோரும் சேர்ந்து ஒரு நிமிடம் கர்த்தருடைய சந்நிதியில் எழுந்து நின்று லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 17 வசனங்களை நாம் வாசிப்போம். Gospel of Luke chapter 7 verse 11 to 17. எல்லாரும் எடுத்தோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவனுடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான்.
அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. எல்லோரும் உட்காருவோம். சுரேஷ் பிரதர் மட்டும் ஃப்ரண்டில் வாங்க, அந்த பேப்பர் எடுத்துன்னு வாங்க ப்ளீஸ். இந்த அருமையான பாகத்தை வைத்து ஒரு சிறிய ஒரு பாடலை நம்ம சுரேஷ் பிரதர் நானும் கூட சேர்ந்து பாடலான்னு இருக்கோம். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். நோருக்கத்தை கண்டு நெருங்கிடுவார். நம் நோருக்கத்தை கண்டு நெருங்கிடுவார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். அழாது என்று சொல்லி தேற்றிடுவார். அழாது என்று சொல்லி தேற்றிடுவார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். மரித்தோனை உட்கார்ந்து பேச வைத்தார். மரித்தோனை உட்கார்ந்து பேச வைத்தார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கண்ணீரின் காரணத்தை துடைத்திடுவார். கர்த்தர் கண்ணீரின் காரணத்தை துடைத்திடுவார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். கர்த்தர் காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். நோருக்கத்தை கண்டு நெருங்கிடுவார். நம் நோருக்கத்தை கண்டு நெருங்கிடுவார். காண்கின்றவர் நம்மை புரிந்து கொள்வார். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா கர்த்தர் காண்கிற தேவனாய் இருந்தார். அவர் அந்த நாயின் என்ற அந்த ஊருக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது அங்கு ஒரு மரித்த ஒரு வாலிபனை அடக்கம் செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அங்கு தன் தாய்க்கு ஒரே மகன், கணவனும் இல்லை, விதவையாக மிகுந்த மனநொறுக்கத்தோடு கூட வேதனையோடு கூட உடைந்தவளாக, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவளாக, அவளோடு கூட திரளான ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்கள். அவர்களும் மிகவும் அவளுக்கு உதவி செய்யும்படியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது 2 திரளான ஜனங்களை காணலாம். ஒரு திரளான ஜனம் இயேசுவோடு கூட வருகிறது. இன்னொரு திரளான ஜனம் அந்த மருத்துவனை அடக்கம் செய்யும்படியாக இந்த அருமையான தாயோடு கூட கடந்து போகிறார்கள். 2 கூட்டங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கூட்டம் இயேசுனுடைய கூட்டம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு கூட, மிகுந்த கூதுகளத்தோடு கூட, மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அது முன்பதாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் 1 முதல் 10 வசனம் 7வது அதிகாரம் லூக்காவு சுவிசேஷம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு அருமையான ஒரு வேலைக்காரனை அவர்கள் சுகப்படுத்துகிறதாக நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, அவர் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இன்னொரு கூட்டம், ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நன்மையும் என்னால் காண முடியாது, இனி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை என்ற எண்ணத்தோடு கூட ஒரு கூட்டம் ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அந்த தாய் மிகவும் அழுது கொண்டிருந்தாள், மிகவும் நொறுங்கி போய் கொண்டிருந்தாள். எப்படியாக அவள் ஒப்பாரி வைத்து அழுதிருப்பாள் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் கண்ணீரோடும் கவலையோடும் கூட கர்த்தருடைய சந்நிதியில் நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒருவேளை நானும் நீங்களும் சொல்லலாம்,
நான் அழுது எவ்வளவு அழுதேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது என்று சொல்லி இல்லை பிரியமானவர்களே. சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய கண்ணீரை என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியை கூட அவர் பாழாக்காமல் வீணாக்காமல் அது எண்ணி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவ்வளவு நேசம் நிறைந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த காண்கிற தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த காண்கிற தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய முகங்களில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைத்து நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிற நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த ஸ்திரீயை கண்டு சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் காண்கிறார், இரண்டாவது அவருடைய வாயிலிருந்து ஒரு அருமையான ஆறுதலின் வார்த்தை சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லி. நாமும் கூட சொல்லி இருக்கலாம், கூட போனவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஆறுதல் அடைந்தாலா? இல்லை. ஆனால் இயேசுவானவர் சொன்ன பொழுது, அழாதே என்று சொன்ன பொழுது, அந்த சொன்னது நம்மை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். நானும் நீங்களும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சந்நிதியில் கடந்து போகிடும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நான் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீயானவள் ஒரு நாளும் ஜெபித்ததாய் சொல்லவில்லை, ஒரு நாளும் வேண்டிக் கொண்டதாய் சொல்லவில்லை, ஒரு நாளும் யாராவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சகாயம் கேட்டதாய் சொல்லவில்லை. ஆனால் வேண்டப்படாத கருணை கொடுக்கும்படியாக இயேசுவானவர் அங்கே கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்காத நிலைமையிலும் கூட நம்மை நேசித்தபடியினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, இயேசுவானவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய பரிசுத்தத்தில் அல்ல நாம் வாழ்ந்திருக்கிறோம், நாம் விசுவாசத்தில் அல்ல நாம் வாழ்ந்திருக்கிறோம். அநேக வேளைகளில் தவறி இருக்கிறோம். ஆனாலும் நான் பாவிகளாய் இருக்கும் பொழுதே எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்த இயேசுவானவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீர் அழாதே என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான வார்த்தை என்று உங்களுக்கு புரியாது பிரியமானவர்களே. அந்த வழியாக போனால்தான் நமக்கு புரியும். ஒருவன் அழாதே என்று சொன்னால் டக்கு நமக்கு கண்ணீரை நிறுத்த முடியுமா? இல்லை. ஏன்னா இருதயம் நொறுங்கி போய் நாம் அழுது கொண்டிருக்கிறோம், இழந்து விட்டோமே என்று அழுதி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறோம், நமக்கு பிரியமானதை நம்முடைய கரங்களில் இருந்து இழந்து விட்டோமே என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். துன்பத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கும் பொழுது நம்முடைய கண்ணீரிலிருந்து உணர்ச்சி பூர்வமாக கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகி கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் அந்த கண்ணீரை கண்டு தேவன் சொல்லுகிறார், மகனே அழாதே, மகளே அழாதே என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? என்னால் உன் கண்ணீரை துடைக்க முடியும், கண்ணீரின் காரணத்தை துடைக்க என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் சொல்லும் பொழுது, அவருடைய சந்நிதியில நாம் அழும் பொழுது, தகப்பன் முன்பாக, தாய் முன்பாக, சகோதரர்கள் முன்பாக, உற்றார்கள் உறவினர் முன்பாக நாம் அழும் பொழுது ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. ஒருவேளை அவர்களை ஆறுதல் படுத்தலாம், ஜெபிக்கிறோம் என்று சொல்லலாம், உண்மைதான் 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 நல்லதுதான், சற்று சமாதானம் கிடைப்பது போல இருக்கும். ஆனால் உண்மையான ஆறுதல் வேண்டும் என்று சொன்னால் சகலவித ஆறுதலின் தேவன் நம்மோடு கூட சொல்ல வேண்டும், மகனே அழாதே என்று சொல்லி, மகனே நீ அழாதே என்று சொல்லி அவர் நம்மோடு சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியாக அவர் சொன்னார். ஏன் அப்படியாக சொன்னார் என்று சொன்னால், அவர் என்ன செய்ய போகிறார் என்று அறிந்துதான் அவர் அந்த மகளிடத்தில் அழாதே என்று சொன்னார். யோவானின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்தில் சீஷர்களிடத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார், இங்கு பந்திருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் அப்பத்தையும் அவர் பசியில் இருக்கிறார்கள், ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு அப்பம் வேண்டும், இவ்வளவு காசு வேண்டும், நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் திகைத்து போய் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம். அவர் செய்வதை அறிந்திருந்து அவர்களை சோதிக்கும்படி சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக வேளைகளில் நமக்கு புரியாத நிலைமையில்
நமக்கு விளங்காத நிலைமையில் தேவன் சொல்லுகிறார், நீ சமாதானமாய் இரு மகனே, நீ சமாதானமாய் இரு மகளே என்று சொன்னால் அதன் பிறகு கர்த்தர் ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய மனுஷ புத்திக்கு எட்டாத விதமான சமாதானம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அந்த வசனம் இருக்கிறது. அந்த மேலான சமாதானம் தரக்கூடிய ஒரே ஒரு தேவன் இயேசுவானவர் ஒருவர் தான். அவருடைய பெயர் தான் சமாதான பிரபு என்று இருக்கிறது. இந்த சமாதானத்தின் தேவன் சொல்லுகிறார், அழாதே என்று இந்த மகளிடத்தில் சொல்லுகிறார். இந்த மகளுடைய இருதயத்தின் வேதனையை நன்காய் அறிந்த தேவன். எப்படி அறிந்தார் பிரியமானவர்களே? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனம், நம்முடைய நினைவுகளை அறிந்து கொள்ளுகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து கொள்ளுகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் பொல்லாத எண்ணங்களை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் காயங்களை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன் ஒரே ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து என்ற தேவன் ஒருவர் தான் பிரியமானவர்களே. அவர் என்னுடைய வேதனை உங்களுடைய வேதனை நன்காய் அறிவார். அவர் அந்த தாயை பார்த்த பொழுது, அந்த கண்ணீரை பார்த்த பொழுது அவர் சொன்னார், அழாதே என்று சொன்னார். சொல்லிவிட்டு அப்படியே போய்விட்டாரா என்று சொல்லியிருக்கிறது இல்லை பிரியமானவர்களே. அவர் சொன்னால் சொன்னதை செய்தி முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். எல்லாரும் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட இருப்பார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாம். தேங்க்யூ லார்ட். நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். அங்கே பார்க்கும் பொழுது யாக்கோபு வீட்டிலிருந்து அண்ணனை பயந்து ஓடோடி போகிறான். மாமாவோட வீட்டுக்கு போகும்படியாக தகப்பனும் தாயும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். ஓடோடி போகிறான். கையில் வெறும் ஒரு குச்சியுமாய் அவன் போகிறான். போகிற இடத்துல அவனுக்கு திடீரென்று ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த தேவனானவர் அவனிடத்தில் வந்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், நான் மீண்டுமாக இந்த தேசத்துக்கெல்லாம் உன்னை கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். வாக்கு தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லோரும் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த வருடத்தின் வாக்கு தத்தம் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? தேவனானவர் அருமையான நம்முடைய ஊழியர், அருமையான நம்முடைய பாஸ்டர் ஐயா வழியாக என்ன தந்திருக்கிறார்? அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி நீ பிரகாசி என்று சொல்லியிருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும் பிரியமானவர்களே? நீங்கள் இப்பொழுது என்னுடைய கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஒருவேளை பிரகாசம் வருகிறதை போல காணலாம். அது பிரதிபலிப்பு தான், இந்த வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு தான் நானும் நீங்களும் பார்க்க முடியும். ஆனால் உண்மையான வெளிச்சம் அந்த விளக்கு தான், அந்த பல்பு தான், அந்த லைட்டு தான், இல்லைங்களா? அநேக வேளைகளில் இரவு நேரங்களில் சந்திரன் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சந்திரனா ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது இல்லை, அது சூரியனின் ஒளியை பிரதிபலிப்பித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது போல என்னிலும் உங்களிலும் பிரகாசம் வர வேண்டும் என்று சொல்லி, நானும் நீங்களும் எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமையானது நம்மேல் உதிக்கும். அப்பொழுது நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியும். எனக்கு தனிமையில் பிரகாசிக்க முடியாது. இது தனித்த பலத்தினாலோ திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ ஒன்றினாலும் என்னால் பிரகாசிக்க முடியாது பிரியமானவர்கள். பிரகாசம் போல தோன்றலாம், ஆனால் சற்று நேரத்தில் அது பிரகாசம் இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவனுடைய மகிமையோடு கூட, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய மகிமையோடு கூட, you and I can shine with the glory of God. You and I can shine for the glory of God. தேவனுடைய மகிமையினால் நாம் பிரகாசிக்கலாம், தேவனுடைய மகிமைக்காய் நாம் பிரகாசிக்கலாம். ஹல்லேலூயா. தர்மியான தாயினிடத்தில் இயேசுவானவர் சொன்னார், அழாதே என்று சொன்னால் சொல்லிவிட்டு அவர் நடந்து போய் அந்த பாடையை தொட்டார் என்று நாம் பார்க்கிறோம். என்னிலும் உங்களிலும் வாக்குத்தத்தம் தந்தார் என்று சொன்னால்
அதை நடக்க வைக்கும்படியாக அவர் முன்னோக்கி செல்வார். நமக்கு முன்பதாக கடந்து சென்று எல்லா கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் கலங்கக்கூடாது பிரியமானவர்களே. எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதையை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எனக்கு சகாயம் சொல்ல யாருமே இல்லையே, எனக்கு போதுமான ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே? நல்லொரு ஆலோசகர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வேதத்தின் வழியாக என்னோடும் உங்களோடும் பேசுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை இதில் இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, நம்மை ஊக்குவிக்கிற வார்த்தை, நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, நம்மை உயர்த்துகிற வார்த்தை, நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. தர்மியான நம்முடைய தேவன் இயேசுவானவர் அவர் நடந்து கிட்ட வந்து பாடையை தொட்டார். அவர் தொட்டால் அங்கு அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. அவர் தொட்டால் அங்கு சுகம் உண்டாகும், தொட்டால் ஒரு வல்லமை புறப்படும் பிரியமானவர்களே. இல்லாததை இருக்கிறதை போல அவர் உண்டாக்க அவர் வார்த்தையை அனுப்புவார் என்று சொன்னால் அவருடைய தொடுதல் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு தொடுதல், ஒரு விரலின் தொடுதல் போதும், அவர்கள் நின்றார்கள். என்னுடைய நன்மையும் உங்களுடைய நன்மையும் அபகரித்து கொண்டு யாராவது போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசுவானவர் அந்த இடத்தில் வந்து தொடுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சங்கீதம் 33 அதிகாரம் 8வது வசனம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இங்கே அவர் கட்டளையிடவில்லை, அவர் பலன் கொண்டு அதை பிடித்தார் என்று சொல்லவில்லை, இந்த பாடையை பிடித்தார் என்று சொல்லவில்லை, தொட்டார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய தொடுதல் மட்டும் போதும் பிரியமானவர்களே. நானும் நீங்களும் இயேசுவே என்னை தொடுமையா, என்னை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, என்னை கண்ணீரில் நடத்தி கொண்டிருக்கிற எல்லா சங்கதிகளையும் நீர் தொடும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி சமர்ப்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த தடங்கல்கள் நிற்கும் பிரியமானவர்களே. எல்லா தடங்கல்களையும் கர்த்தர் நிச்சயமாய் உடைத்து போடுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு நுகங்கள் தகர்ந்து போகும். இது உண்மையான சம்பவம். நானும் நீங்களும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும், உம்முடைய கரத்தால் என்னை தொடும் என்று சொல்லி நானும் நீங்களும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நம்மை அழிவிலிருந்து அவர் விலக்கி காப்பார், நம்மை தீங்கிலிருந்து அவர் விலக்கி காப்பார், சத்ருவின் தந்திரங்களிலிருந்து விலக்கி காப்பார், கடன்களிலிருந்து விலக்கி காப்பார், வியாதிகளிலிருந்து விலக்கி காப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய அழிவிலிருந்து நம்மை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் நின்றார்கள். நின்ற பொழுது என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் பிரியமானவர்களே? ஒரு கூட்டமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்கள் நின்றார்கள், பாடை எடுத்துக்கொண்டு நின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட வந்த எல்லோரும் இயேசுவினுடைய முகத்தை நோக்குகிறார்கள். இந்த தாயாருடைய அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற கூட்டமும் நின்று இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய முகங்களும் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறது? இயேசுவினுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லோரும் அவரை நோக்கி பார்த்தார்கள். இது என்ன ஒரு நிலைமை! இதற்கு முன்பதாக யாரும் இப்படியாக தொட்டதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த காலகட்டத்தில் யூத முறைமையின்படி யாராவது பாடையை தொட்டால், இறந்தவர்களை தொட்டால் அவர்கள் அசுத்தமாவார்கள். நாங்கள் சுமக்கிறவர்களை நாங்கள் அல்லாமல் வேறொருத்தர் அசுத்தமாக வேண்டும் என்று யார் என்னை தொட்டார்கள் என்று சொல்லி அது பாடை தொட்டார்கள். எல்லோரும் அவர்கள் சுமந்தவர்களும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவானவர் தொட்டால் அவர் அசுத்தமாக மாட்டார், நாம் சுத்தமாவோம். அவர் அழுக்கானவர் ஆக மாட்டார், நாம் சுத்தமாவோம், நாம் பரிசுத்தமாவோம். ஹல்லேலூயா.
எல்லோரும் பார்த்து கொண்டாங்க. இதுக்கு முன்பதாக இது போல நடந்தது கிடையாது. இது ஒரு விபரீதமான ஒரு சம்பவம். யார் இவர்? ஒரு மேன்மையான ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை போல இருக்கிறாரே, முகத்தில் நல்ல ஒளி வந்து கொண்டிருக்கிறது, புன்முறுவலோடு கூட தைரியத்தோடு கூட இருக்கிறார். அந்த ஸ்திரீனிடத்தில் அழாதே என்று சொல்லிவிட்டு அங்கு கடந்து போய் அந்த பாடை தொட்ட மாத்திரத்தில் அவர்கள் நின்றார்கள். எல்லோரும் பார்த்து கொண்டிருந்த பொழுது யாரும் எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை அவர் செய்தார். மரித்தவனிடத்தில் திரும்பி, வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்னார். யங் மேன் ரைஸ் அப் என்று அவர் சொன்னார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். சற்று யோசித்து பாருங்கள், மருத்துவன் எப்படி இயேசுனுடைய சத்தத்தை கேட்டிருப்பான்? இவர்கள் எல்லோரும் போய்கொண்டிருந்த பொழுது மிகவும் கூக்குரலிட்டு அழுது கொண்டு துக்க பாடல்கள் எல்லாம் பாடி, துக்கமான சங்கீத கருவிகள் எல்லாம் வாசித்து அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இவனை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு குழியை நோண்டி வைத்திருக்கிறார்கள். பட்டணத்துக்கு வெளியாக கடந்து சென்றுதான் அப்படியாக செய்வார்கள். அதனால பட்டணத்துக்கு வெளியே போவதற்கு முன்பதாக இயேசுவானவரை கண்டதின் காரணமாய் ஒரு அற்புதம் நடக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்காய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் முன்பதாக அழுவது விருதா. நம்மை நாமே தனித்து நாம் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பது விருதா. ஆனால் தேவனுடைய சந்நிதியில் நானும் நீங்களும் அழுதால், இயேசுனுடைய பிரசனத்தில் நானும் நீங்களும் அழுதால், அது ஒரு விடுதலையை கொண்டு வரும். அது அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இது நாள் வரை எதிர்பார்த்திராத, இது நாள் வரை கண்டிராத, இது நாள் வரை கேட்டிராத அந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய மகன் எழுந்து உட்கார்ந்து பேசுகிறதை அவள் கண்டாள், கேட்டாள், உணர்ந்தாள். ஹல்லேலூயா! யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மரித்த நிலைமை இருக்கிறதா? மிகுந்த நொறுக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று நாம் வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது அதிகாரம் 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். இருதயத்தின் காயங்களை கட்ட ஒரு மருந்தும் இல்லை பிரியமானவர்களே. இருதயத்தின் காயங்கள் எவ்வளவா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ ஒரு டெஸ்டும் கிடையாது. நம்முடைய உள்ளத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழங்களில் இருக்க காயங்களை கட்ட வல்லமையுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நேசத்தோடு கூட, பாசத்தோடு கூட, மனதுருக்கத்தோடு கூட, வல்லமையோடு கூட, மிகுந்த கிருபையோடு கூட உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நித்தியமாய் உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நானும் நீங்களும் செய்ய வேண்டியது, இந்த உலகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களுக்காக நாம் அழுவது கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஆடம்பரங்களுக்காக நாம் தத்தளிப்போடு கூட, மிகுந்த சங்கடத்தோடு கூட, பாரத்தோடு கூட உழைப்பது மட்டும் கிடையாது. என்னுடைய தேவனுக்கு திருப்தியை வருத்தும் விதமாக, என்னுடைய தேவனை பிரியப்படுத்துகிற விதமாக, என்னுடைய தேவன் சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின் பிரகாரமாக நான் ஜீவனுள்ள சாட்சியை வாழ என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் பிரியமான, யாரையும் பார்க்க வேண்டாம். என்னை முற்றிலுமாய் தேவனுடைய சாட்சியாய், தேவனுடைய பிள்ளையாய் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி தேவனிடத்தில் காண்பீங்கள். யாரும் பார்க்காதீங்க பிரியமானவர்களே. நீங்களும் தேவனுமான ஒரு பொருத்தனை, நானும் தேவனுமான உள்ள ஒரு பொருத்தனை. If someone wants to follow me, he has to deny himself, carry his cross and follow me. இயேசுவானவர் சொன்னதுதான், ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவனை வெறுத்து சர்வத்தையும் ஒதுக்கி வைத்து அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் தன் சிலுவை என்று சொன்னால் போராட்டமாக இருக்கலாம், உபத்திரவமாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை
ஜெயித்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் மகனே, நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே, நீ தனிமையில் அல்ல. You can't do anything alone. I will be with you. Are you going through water? I will be with you. Are you going through fire? I will be with you. நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினியில் கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார், நீ ஒன்றே ஒன்று செய்தால் மட்டும் போதும் மகனே மகளே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னுடைய சிலுவை நீ சுமந்து கொண்டு நீ என் பின்பாக வந்தாய் என்று சொன்னால் நித்தியமாய் உனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான மகனே மகளே, சகோதரா சகோதரி, பிள்ளைகளே, நானும் நீங்களும் நோக்கி பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவர் எனக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைக்குள்ளாய் பிரவேசிக்க அவரை பின்தொடருவோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா நன்மையும் நாம் விட்டு தான் போக வேண்டும். பிரியமானவர்களே, நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கட்டுமா? நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு டேட்டை சொல்லுவீங்க, ஒரு மாதத்தை சொல்லுவீங்க, ஒரு வருடத்தை சொல்லுவீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன், இந்த ஊரில் பிறந்தேன், இதுதான் என்னுடைய அப்பா, இதுதான் என்னுடைய அம்மா, இந்த அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரோ சொல்லி தான் உங்களுக்கு தெரியும், இல்லைங்களா? பிறப்பு வேற யாரோ சொல்லி தான் நமக்கு தெரிகிறது. நம்முடைய இறப்பை பற்றி யாராவது சொன்னாலும் நம்ம கேட்கறதுக்கு நம்ம இல்லை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையிலான வருடங்கள் தான். ஒருவேளை நாட்களாக இருக்கலாம், மணி நேரமாக இருக்கலாம், என்னவாக இருக்கட்டும். அப்போ இந்த இடைவெளியில் தான் நாம் மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும்? நம்ம இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த பூமிக்கு வந்தது, தேவன் நம்மை அனுப்பித்தார், இல்லையா? மறுபடியும் தேவனை நாம் கடந்து போக போகிறோம். அப்போ தேவனுக்காக நாம் வாழ்ந்தால், தேவனோடு கூட வாழ்ந்தால், தேவனே இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, உம்முடைய பிரசன்னம் எனக்கு நிச்சயமாக வேண்டும். எல்லாரும் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இருந்தால் எனக்கு போதும். எனக்கு ஆயுசு அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும் அவருடைய பிரச்சனை இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. பிள்ளைகள், குட்டிகள், மனைவி, சொந்தக்காரங்க, பெந்துக்காரங்க, காரு, பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் சமாதானத்தின் தேவன் இல்லை, நித்திய ஆனந்தத்தின் தேவன் நம்மளுக்கு இல்லை. நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? சற்று யோசித்து பாருங்கள். என்னுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கமும் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வத்தின் மேலோ செல்வாக்கின் மேலோ வைக்காதபடிக்கு சகலத்திற்கும் போதுமான தேவனண்டை நாம் நோக்கி பார்ப்போம். இருக்கிற செல்வம் வேண்டான்னு சொல்லலை, வேண்டும். அதற்காக ஓடி உங்களுடைய அந்த நித்தியத்தை அழித்து விடாதீர்கள் என்றதை நான் சொல்லுகிறேன். அந்த இயேசுவானவர் தொட்டார், அவர்கள் நின்றார்கள். வாலிபனிடத்தில் சொன்னார், எழும்புன்னு சொன்னால் எழுந்து உட்கார்ந்து அவன் பேச தொடங்கினான். எழுந்து உட்கார்ந்து ஏதோ பேசினானா சொல்லியிருக்குது. உங்கள்கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை எழுப்பி யாராவது என்னாவது கேட்டால் நீங்கள் எப்படி பேசுவீங்க? கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் இல்லைங்களா? மினிமம் ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷமாக தான் ஆகும் நீங்கள் அந்த ஒரு அந்த இதுக்கு வரத்துக்காக, மனநிலைமைக்கு வரத்துக்காக. ஆனால் இவன் எழுந்து உட்கார்ந்து, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அப்போ எப்படி அவன் அது கேட்டான்? இயேசுவானவர் பேசினதை அவன் எப்படி கேட்டான்? அதுதான் என்னுடைய கேள்வி. மருத்துவனுக்கு காது கேட்குமா பிரியமானவர்களே? மருத்துவனுக்கு விளங்குமா? மருத்துவனுக்கு புரியுமா? மருத்துவனுக்கு தெரியுமா? ஒரு உணர்வு இல்லாமல் சென்ஸ்லெஸ், எல்லா உணர்வுகளும் அற்று போய் கிடக்கிறான். அதுதான் மரணத்தின் நிலைமை. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை எல்லா உணர்வுகளையும் அவர் உருவாக்கின தேவனான படியினால் எல்லா உணர்வுகளையும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். பிரியமானவர்களே, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். His word is living and powerful. அவருடைய வார்த்தையானது ஜீவனும்
வல்லமையுள்ளதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுமாயிருக்கிறது. எந்த இடங்களில் நீங்கள் மரணத்தின் நிலைமையில் இருக்கிறீர்களோ, எந்த நிலைமையில் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் மிகவும் வாடி போய் நொந்து போய் நீங்கள் மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறீர்கள், அந்த இடத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் பிரியமானவர்களே, அந்த இடத்தில் உயிர் ஊட்டப்படும். ஹல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இயேசுவானவர் பேசும் பொழுது மரித்தவன் கேட்பான், அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களை, என்னையும் உங்களையும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தை தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்தது, எல்லாம் வெறுமையாக இருந்தது, எல்லாம் அலங்கோலமாக இருந்தது. ஆனால் அவர் வார்த்தை சொல்ல 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 எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. எத்தனை பேர் நம்புகிறீங்க பிரியமானவர்களே? இந்த மேலே இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் எத்தனை பேரிங், எத்தனை நட்டு போல்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒன்றுமே போடல. எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் பலத்தினால் அதாவது சுழற்சி வழியாக சுழன்று கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒன்று இடிச்சது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துச்சுன்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆனால் ரோட்டில் இருக்கிறத பாருங்கள், எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது. பிரேக் இருக்குது, லைட் இருக்குது, லேன் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது. மேலே ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததை கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்க முடியாது. பஸ் மேலே தானே நடக்குதுங்கிறீங்களா? நடந்ததுன்னு நமக்கு தெரியுங்க கீழே. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் உருவாக்கின தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார். கண்ணீரின் காரணத்தை கண்டு துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மகன் எழுந்து உட்கார்ந்து நல்ல தெளிவாய் அவன் பேசத் தொடங்கினான். பேச தொடங்கின பொழுது தாயை அழைத்து அவனண்டை அந்த மகனை ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அநேக விதமாக இருளின் நிலைமைகளில், அந்தகாரத்தின் நிலைமைகளில், வேதனை நிலைமைகளில், எல்லாம் முடிந்தது ஒழிந்ததுன்னு சொல்லி மறுத்த நிலைமையில் இருக்கும் பொழுது தேவனானவர் நம்மை உயர்த்தி தாயாகிய சபையில் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நானும் நீங்கள் என்ன செய்யணும்? நம்மை உயர்த்தின தேவனை கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரிக்கணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஒரு மனதாய் நம்மை நேசித்த தேவனுக்காக, ஒரு மனதாய் நம்மை உயிர்ப்பித்த தேவனுக்காக, ஒரு மனதாய் நம்மை ஊக்குவித்து நம்மை உயர்ப்பித்த தேவனுக்காக நன்றியும் துதியும் ஸ்தோத்திரமும் நாம் எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. You and I are not just ordinary persons, we are extraordinary persons. மிகவும் விசேஷித்தவர்கள், பரிசுத்த இரத்தத்தால் மீண்டெடுக்கப்பட்டவர்கள், வெள்ளியும் பொன்னினால் மீண்டெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் என்னெல்லாம் தேவனுடைய சந்நிதியில் சமர்ப்பித்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் கடந்து வாரும், போதுமான காரியங்களுக்கு தாரம் என்று சொல்லும்போது அற்புதங்களை அவர் செய்வார். இதெல்லாம் கண்டபொழுது அவர்கள் எல்லோரும் அதிசயமாய் எல்லோரும் பிரமித்து போனார்கள், திகைத்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அதுபோல இந்த சபையிலும் நடக்க வேண்டும் பிரியமான. எப்பொழுது நடக்கும் தெரியுமா? நாம் ஒரு மனதாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனதாய் அவரை துதிக்கும் பொழுது, ஒரு மனதாய் அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, ஒரு மனதாய் அவருடைய நாமத்தை புகழ்த்தும் பொழுது அப்படியாக அது நடக்கும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நானும் நீங்களும் ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நம்முடைய இயேசுவானவர், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். என்னையும் உங்களையும் புரிந்து கொள்ள நம்முடைய தகப்பனை காட்டிலும், தாயை காட்டிலும், சகோதரனை காட்டிலும், மனைவியை காட்டிலும், நம்முடைய கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், ஞானிகளை காட்டிலும், விஞ்ஞானிகளை காட்டிலும், ஏன் எனக்கு என்னையே சரியா தெரியாது, ஆனால் நம்மை மிகவும் சரியாக
துல்லியமாக அறிகிற ஒரு தேவன் இயேசுவானவர் நம்முடைய அருகாமையில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். கண்களை மூடி வண்ணமாக ஒரு நிமிடம், இயேசுவே இதோ அடியன் என்று சொல்லுவீர்களா? ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, நல்லொரு களிமண்ணாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். நீர் குயவனாய் இருக்கிறீர், நான் களிமண். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவன், என்னில் ஒரு நன்மையும் இல்லை. நீர் கை வையும் ஆண்டவரே, என்னை வணையும் ஆண்டவரே, ஒரு அழகான பாத்திரமாய் வணையும். வேண்டாததை எடுத்து போடும் ஆண்டவரே, வேண்டியதை சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் என்னை வணையும் ஆண்டவரே. அவரோடு கூட இணைந்து கொள்ளுவோம் பிரியமானவர்களே. யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவரில் நாம் நிலைத்திருந்தால், அவர் திராட்சை செடி, நாம் வெறும் கொடிகள் தான். அவரில் நாம் நிலைத்திருந்தால் நாம் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறும். when we abide in him, வந்து போய் இருக்கிறவர்களாய் அல்ல, we should dwell in him, attach with him, connect with him, plug in his presence, then you and I will bear much fruits. Hallelujah. பிரியமானவர்களே, நாமே ஒப்புவிப்போமா? பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். கர்த்தர் நிச்சயமாய் நாம் நினைத்ததை காட்டிலும் அதிகமாகவும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவருடைய சந்நிதியில் நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லோரும் கண்களை மூடிய வண்ணமாய் கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிடம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம் ஆண்டவரே. நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும், வாழ்க்கை மாறும். நிச்சயமாக இந்த மகளிடத்தில் சொன்னீர்கள் அழாதே என்று சொன்னீர்கள். அந்த அழுகையின் அந்த காரணத்தை நீர் எடுத்து போட்டீர். அந்த மகனிடத்தில், மரித்த மகனிடத்தில் நீ எழும்பி உட்கார் என்று சொன்னவாள் எழும்பி உட்கார்ந்தான். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிப்பட அவரால் முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்கள். பிரியமானவர்களே, தேவனே, எனக்கு தந்திருக்கிற ஆயுசிற்காய் நன்றி. தேவனே, உம்முடைய ரத்தத்திற்காய் நன்றி. எனக்காய் காயப்பட்டீரே நன்றி. எனக்காய் அடிக்கப்பட்டீரே நன்றி. உடைய பாவங்களுக்காக தண்டனைகளை ஏற்றுக்கொண்டீரே நன்றி. உம்முடைய சிரசிலாய் ஆண்டவரே இந்த முள்கிரீடத்தை எனக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே நன்றி. ஆண்டவரே, எனக்காக சகல சங்கடங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டீரே நன்றி. ஆண்டவரே, நான் கடந்து போக வேண்டிய அந்த கசப்பின் பாதைகளை நீர் கடந்து போனீர். ஆண்டவரே, நான் கடந்து போக வேண்டிய அந்த ஆண்டவரே பிரயாசங்களின் பாதைகள் நீர் கடந்து போனீர். அந்த கடந்து போக வேண்டிய உபத்திரவத்தின் பாதைகள் நீர் கடந்து போனீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவை, எங்களுக்காக எங்களை நேசித்தமைக்காக உம்முடைய ஒரே பேரன குமாரை எங்களுக்காய் அனுப்பித்து தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் கடந்து வந்து தேவனுடைய அபிஷேகத்திற்காய் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நானும் நீங்களும் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் நாம் கடந்து சென்று சாட்சிகளாயிருக்க அவர் நமக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னத பலனுக்காக கரங்களை உயர்த்திய வண்ணமாய், தேவனே, என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. இதனால் வரை எனக்காக எனக்கு 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 என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றிலிருந்து ஆண்டவரே, நாம் உமக்காக வாழ நான் என்னை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே,
உமக்காக வாழ நான் என்னை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவர். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்ய நான் என்னை ஒப்புவிக்கிறேன். நீர் ஆண்டவரே மற்றவர்களை ஆறுதல் படுத்த சொல்லுகிறீரா அதை நான் செய்ய எனக்கு போதுமான பலனை தாரும், போதுமான ஞானத்தை தாரும், போதுமான தருணங்களை தாரும், போதுமான கிருபைகளை தாரும், போதுமான அபிஷேகத்தை தாரும், போதுமான எல்லா விதமான அடரை நீர் கூடவே இருந்த நடத்தும்படியாக என்னை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றிலிருந்து நீங்கள் இயேசுவை காணும் பொழுது ஒரு புதுவிதமான அன்போடு கூட நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு புதிய விசுவாசத்தோடு கூட அவரோடு கூட நீங்கள் நெருங்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதனால் வரை கண்டது போல அல்ல, என்னுடைய தேவன் என்னை அதிகமாய் நேசித்திருக்கிறார். என்னுடைய தேவன் சகலத்தையும் எனக்காய் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னுடைய தேவன் எப்பொழுதும் என்றென்றும் என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறுகிற தேவன் அல்ல, மாற மனுஷன் அல்ல, பொய்யுரைய மனுஷன் அல்ல. அவர் தேவன் என்றால் நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதை நிச்சயமாய் முடித்து வைப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மீண்டுமாக எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை கழுவும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் நீர் ஆசைப்படுகிற விதமாய் உமக்கு பிரியப்படுகிற விதமாய் ஜீவிக்க போதுமான கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஞானத்தில் அல்ல நாங்கள் ஜெபிக்க வேண்டியது, எங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமல்ல நாம் ஜெபிக்க வேண்டியது. தேவைகள் சந்திக்கப்படும், ஆனால் தேவைகளை சந்திக்க போகிற தேவனை நோக்கி நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வியாதிகளை மாற்ற அவர் போதுமானவர், எனக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி மட்டுமல்ல அவரை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனே, நீர் ஒருவர் எனக்கு போதுமானவர் என்று நாம் சொல்ல வேண்டும். எனக்கு வேலை வேண்டும், பண கஷ்டங்கள் மாற வேண்டும், கடன் தொல்லைகள் மாற வேண்டும் என்று சொல்லி மட்டுமல்ல நாம் அவரை பார்க்க வேண்டும். தேவனே, நீர் ஒருவர் எனக்கு போதுமானவரே என்று நாம் நோக்கி பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடந்து வரும் பிரியமானவர்களே, பிரச்சனைகளுக்கு முடிவு மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்க கூடாது. அந்த முடிவை தருகிற தேவனை முடிவு வரை நாம் பின்தொடர வேண்டும். தேவனே, முடிந்த வரை முடிவு வரை நான் உம்மை பின்தொடர்வேன் ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் ஒப்புவிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆவியானவர் ஒரு வார்த்தையை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். அநேகர் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, when you are stressed, you are sweating too much, உங்களுடைய உள்ளங்கைகள் வேர்த்து கொட்டுகிறது. உங்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க கூட, கை கொடுக்க கூட உங்களுக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், அதை கர்த்தர் இன்று மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். அநேகர் தலைவலியால் நீங்கள் பாரப்பட்டு கொண்டு, விசேஷமாக அந்த பின்னன் தலை மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறது. அது என்ன என்று தெரியவில்லை. ஒருவேளை மூளை கோளாறா, உள்ளே தண்ணீர் இருக்கிறதா என்று சொல்லி மிகவும் சந்தேகத்தோடு கூட, மிகவும் வேதனையோடு கூட, கலக்கத்தோடு கூட இருக்கு. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை தொட்டு சுகமாக்குகிறேன் மகளே மகளே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் யுவர் ஹீலிங் நவ. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நீங்கள் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் ஒரு சகோதரன் மிகுந்த வயிற்று வேதனையோடு கூட, வலியோடு கூட நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் இப்பொழுது சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அது என்ன கோளாறானாலும் சரி, தேவன் அவருடைய ஆணித்தழும்புள்ள கரங்களால் தொட்டு உங்களை சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களை அதிகமாய் தேவன் நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி, தேவனே, எங்களை தொட்டதற்காய் நன்றி, எங்களை விடுவித்ததற்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை இது நாள் வரை கேட்டிராத, கண்டிராத, உணர்ந்திராத எல்லா நன்மைகளின் வாழ்க்கையில் தருவதற்காய் நன்றி. நாங்கள் அநேக இடங்களில் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், சாட்சி சொல்லுவோம். எங்களை கிருபை தருவதற்காய் நன்றி. எங்களை தாழ்த்தி தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமாக எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம்.